ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். உங்களுடைய ஓட்டர் கார்டு தொலைஞ்சிட்டாலோ இல்லை டேமேஜ் ஆகிட்டாலோ ஒரு புதிய கலர்ஃபுல் பிளாஸ்டிக் பிவிசி ஓட்டர் கார்டை இன்ஸ்டண்ட்டாக உடனே எப்படி பெறலாங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு புதிய கலர்ஃபுல்லான பிவிசி பிளாஸ்டிக் ஓட்டர் கார்டை வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் அப்ளை பண்ணி பை போஸ்ட்டில் எப்படி பெறலாங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராசஸில் உங்களுடைய ஓட்டர் கார்டு பை போஸ்டலில் வீட்டுக்கு வர்றதுக்கு குறைந்தபட்சம் 7 நாள்லேருந்து அதிகபட்சமாக 15 நாள் வரைக்கும் ஆகலாம். அதுவே உங்களுடைய ஓட்டர் கார்டை இன்ஸ்டண்ட்டாக உடனே வாங்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அருகில் உள்ள இ சேவை மையங்களில் நீங்கள் அப்ளை பண்ணி உடனே வாங்கலாம். உங்களுக்கு அருகில் உள்ள இ சேவை மையத்தை ஆன்லைனில் எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். சர்ச் பாக்ஸில் டிஎன் எலெக்ஷன் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். election.tn.gov.in இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் தமிழ்நாடு அரசினுடைய அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த பேஜினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அவர் சர்வீசஸ், இதில் எலக்ட்ரல் ரோல் சர்வீசஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எலக்ட்ரல் ரோல் சர்வீசஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வேர் பீப்புள் கேன் கெட் ஓட்டர் ஐடி கார்டு இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இதில் கிளிக் ஹியர் டு நோ த லிஸ்ட் ஆஃப் டேக் டிவி சென்டர்ஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். டேக் டிவி சென்டர்ஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட், டிஸ்ட்ரிக்ட் நேம் இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த இடத்துல அரசு இ சேவை மையங்கள்லாம் ரன் ஆகுதோ அதனுடைய லிஸ்ட் இதில் டிஸ்பிளே ஆகும். கூடவே அதனுடைய அட்ரஸையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அருகாமையில் உள்ள இ சேவை மையத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த இ சேவை மையத்திலேயே அப்ளை பண்ணி உங்களுக்கான புதிய ஓட்டர் கார்டை நீங்கள் பெறலாம். ஸோ உங்களுக்கு அருகில் உள்ள இ சேவை மையத்தை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இ சேவை மையத்தில் போய் ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அகைன் இதில் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எலக்ட்ரல் சர்வீசஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணி டவுன்லோட் ஃபார்ம்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபார்ம் செக்ஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபார்ம் 001 இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்திய தேர்தல் ஆணையம் அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எலக்டர்ஸ் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு மாற்று வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை கோரும் விண்ணப்பம். இந்த ஃபார்மை ஆன்லைன்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணலாம். இல்லை இ சேவை மையத்துலையும் நீங்கள் கேட்டு வாங்கி ஃபில்அப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மாநிலம் யூனியன் பிரதேசம் கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்டேட் தமிழ்நாடு ஃபில் பண்ணுங்கள். அடுத்து அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி நம்பர், நேம், சட்டமன்ற பேரவை தொகுதியின் நம்பரும் அதனுடைய பெயரையும் இதில் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுடைய மாவட்டத்தினுடைய பெயரை இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். அடுத்து வாக்காளரின் விவரங்கள், வாக்காளர் பதிவு அதிகாரி, உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். அடுத்து இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி நேம் ஆஃப் த எலக்டர், வாக்காளரின் பெயர், உங்களுடைய பெயரை இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். அடுத்து எபிக் நம்பர், உங்களுடைய ஓட்டர் கார்டு நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுடைய ஓட்டர் கார்டு நம்பர் மறந்துருச்சு, உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இந்த இடத்த ஃபில் பண்ண தேவையில்லை. அடுத்து ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட் நேம், யாராவது ஒரு நபருடைய நேமை இதில் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பாலினம், ஆண் பெண் 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த காலமில் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய அட்ரஸை அந்தந்த காலமில் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து அஞ்சல் குறியீடு, பின்கோடை இந்த காலமில் ஃபில் பண்ணுங்கள். போலீஸ் ஸ்டேஷன் டிஸ்ட்ரிக்டையும் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து மாற்று வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை விண்ணப்பிப்பதற்கான காரணம் இதில் கேட்டிருப்பாங்க. ஸோ என்ன காரணத்துக்காக மாற்று வாக்காளர் அடையாள அட்டைக்கு இந்த அப்ளிகேஷனை கொடுக்குறீங்கிற டீட்டெயில்ஸை இந்த இடத்துல ஃபில்அப் பண்ணணும். ஓட்டர் கார்டு லாஸ்ட் இல்லை ஓட்டர் கார்டு டேமேஜ் அப்படின்னு நீங்கள் இதில் ஃபில் பண்ணலாம். அடுத்து அதற்கு கீழே 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனான ஐ வில் கலெக்ட் எபிக் ஃப்ரம் விஆர்சி சிஎஸ்சி ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுடைய சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ட் இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள். 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் என்னுடைய சேதமடைந்த பழைய அட்டையை இத்துடன் இணைத்துள்ளேன். உங்களுடைய பழைய சேதமடைந்த அதாவது டேமேஜான ஓட்டர் கார்டை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் கூட அந்த டேமேஜான ஓட்டர் கார்டையும் நீங்கள் கொடுக்கணும். இன்கேஸ் உங்களுடைய ஓட்டர் கார்டு தொலைஞ்சிருச்சு, உங்ககிட்ட எந்த விதமான ஓட்டர் கார்டுடைய காப்பி இல்லாத பட்சத்தில் 2வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நான் என்னுடைய பழைய வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை வருங்காலத்தில் கிடைக்கும் பட்சத்தில் அதனை ஒப்படைத்து விடுகிறேன் என்று உறுதியளிக்கிறேன். ஃப்யூச்சரில் உங்களுடைய தொலைந்து போன ஓட்டர் கார்டு அல்லது டேமேஜான ஓட்டர் கார்டு கிடச்சிது அப்படின்னா அந்த ஓட்டர் கார்டை நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். இந்த மாதிரியான ஆப்ஷன் இதில் கொடுத்துருப்பாங்க.
ஸோ உங்ககிட்ட ஓட்டர் கார்டு இல்லை அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்த டேட், பிளேஸ், எந்த டேட்டில் இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறீங்களோ அந்த டேட் கூடவே பிளேஸையும் ஃபில் பண்ணுங்கள். அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் அஃபிஷியல் யூஸ் இந்த காலமை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்லை. இந்த ஃபார்மை இசேவை மையத்தில் ஃபில் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் ஆன உடனே உங்களுக்கு கலர்ஃபுல்லான ஒரு புதிய பிளாஸ்டிக் பிவிசி ஓட்டர் கார்டை வழங்குவாங்க. கூடவே இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பில் உங்ககிட்ட சைன் வாங்குவாங்க. எந்த டேட்டில் உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு வழங்குறாங்களோ அந்த டேட்டை இந்த இடத்துல ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு ரைட் சைடில் வாக்காளரின் கையொப்பம், உங்களுடைய சிக்னேச்சரை இந்த இடத்துல ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி ஒரு புதிய கலர்ஃபுல்லான பிவிசி பிளாஸ்டிக் ஓட்டர் கார்டை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் உடனே பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.